ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல என்ன தெரியுமா போட்டு வச்சிருந்தீங்க லாஸ்ட் வீடியோல? இத்தனை நாளா நாங்க வந்து ஆரஞ்சு பிளட்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம், அப்புறம் தான் தெரியுது அது ஆரஞ்சு பிளட் கிடையாது, ஆர் அண்ட் ஜே பிளட்னு. புரிஞ்சதா? அப்புறம் தான் தெரிஞ்சு இத்தனை நாளா நம்ம மக்கள் என்ன பேசுறோன்றது கூட கவனிக்காம நம்ம ஒண்ணு நினைச்சு பேசினா அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ட்டு. சோ இந்த வீடியோல இருந்து எல்லாத்தையும் தெளிவா அழுத்தம் திருத்தமா புரிகிற மாதிரி பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி வாயில பினாயில் ஊத்தாத குறையா பேசிட்டு இருக்கிறேன் இந்த வீடியோவை. உங்களுக்காக தானே இதோ இந்த சின்ன பையனுக்காக, வருங்கால இளைஞர்களுக்காகயா. சரி, வளவலன்னு பேசாம ஸ்ட்ரைட்டா வீடியோ ஆரம்பிச்சிருவோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ட்ரெண்டிங்கா இன்ஸ்டாகிராம்ல என்ன போயிட்டு இருக்குது அப்படின்றதுதான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சோஷியல் மீடியா அலப்பறைகள். அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்காக இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க. பாத்துலாமா? இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டீங்க. அடுத்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளை வரப்போது. கொஞ்சம் கோச்சுக்காமலும் பொறுமையாவும் அதையும் கேட்டு அடுத்த வீடியோவை பாருங்க. பிடிக்கலன்னா புரிஞ்சிருச்சு. என்னடா ஒரு ஹெல்ப்டா. என்ன இருக்கு? ஒரு 500 ரூபா வேணும். இருக்கு? 500? எதுக்கு? எதுக்கோடா? இருக்கா இல்லையா? இருக்கு. பாத்துக்கோ. தேங்க்ஸ்ரா. பரவாயில்ல நம்ம பரவாயில்ல. என்ன ரொம்ப நாளா போனே நோண்டிட்டு இருக்க? லவ்ஸா? ஏன்டா நீ வேற? ஜுப்பிடா. ஜுப்பியா? அப்படின்னா? ஜுப்பி இந்தியாவுக்கு அப்னா கேம். 10 கோடி ரியல் பிளேயர்ஸ் விளையாடுறாங்க. 10 நிமிஷம் விளையாண்டா போதும், லட்சத்துல ரிவார்ட்ஸ் பார்க்கலாம். அப்படியா? அதுவும் லூடோ, ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் மாதிரி கேம் விளையாண்டு. ஏய் சூப்பரா. சரி, இதெல்லாம் சேஃபா? சேஃபாவா? ஜுப்பி 100% சேஃப் அண்ட் செக்யூர். வெறும் ₹1 வச்சே நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்கில் பேஸ்டு கேம் தான். சரி, இப்போ எப்படி விளையாடுறது? இங்க பாரு. சரி, இப்போ வின் பண்ண காசுலாம் எப்படிடா வித்ட்ரா பண்றது? அது இன்னும் சிம்பிள். உனக்கு வர்ற வின் பண்ற காசு இருக்குல்ல, அதோட சேர்த்து இந்த ஜிஎஸ்டி டிடிஎஸ்லாம் கேஷ்பேக்கா வந்துடும். யூபிஐல எடுத்துக்கலாம். சைன் அப் போனஸ் ₹10 வேற. சூப்பர்ரா. சரி, இது எப்படி டவுன்லோட் பண்றது? ஜுப்பி ஆப்போட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம zupi.com வெப்சைட்லயும் போய் நீங்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணி சந்தோஷமா விளையாடுங்க. அதுல ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா, இந்த சாய் அபியங்கர் அப்படின்றவரே ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி மூஞ்ச சோகமா வச்சுட்டு ஒரு பாட்டை பாடி பயங்கர ஹிட் கொடுத்தார்ல. இந்த பாட்டு தான். இந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் பரவி எல்லாரோட காலர் டியூன், ஸ்டேட்டஸ், மொபைல் ரிங்டோனா கூட மாறி இருந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியா இப்போ ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணிருக்காரு. அந்த பாட்டு என்னவென்றால், என்னதான் இந்த பாட்டை இவர் கம்போஸ் பண்ணியிருந்தாலும் எல்லாரும் இவரு தூக்கி கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பாட்டுல வர்ற ஹீரோயின் தான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. என்னப்பா இவ்வளவு அழகா இருக்கிறாங்க, அழகே பொறாமைப்படும் பேரழகி அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அப்படியே திரும்பி இந்த தம்பியை பார்த்தா, டேய் மாச கணக்குல உட்காந்து கம்போஸ் பண்ணவன் நானு, ஸ்டெப்பே வரலனாலும் கஷ்டப்பட்டு சட்டையை தடவிட்டே டான்ஸ் ஆடுற மாதிரி, எக்ஸ்பிரஷனே பெருசா காட்ட முடியலனாலும் முக்கியமான எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுத்து பாடி இருக்கிறேன். ஆனா என்ன பத்தி ஒருத்தன் பேசுறீங்களாடா? என்ன சொல்றது? ஸ்டார் அப்படின்ற படத்துல இந்த பொண்ணு நடிச்சது ஹீரோயினா. அப்பெல்லாம் ஒண்ணு சொல்ல, இப்ப வந்துட்டு யாருப்பா இந்த பிரீத்தி முருகன், சாரி முகுந்தன், இவ்வளவு அழகா இருக்காங்களே அப்படின்னு அவங்களதான் வச்சு கொண்டாடுறானுங்க தவிர்த்து ஒரு பையன் நம்மள திரும்பி பார்க்க மாட்டானே அப்படின்னு தோணாதவருக்கு இப்பதான் தெரியுதா உனக்கு? அதுக்கும் இந்த பாட்டு ஃபுல்லா இருட்டிலேயே தான் இருக்குது. அதுல என்னத்த இந்த பொண்ணோட மூஞ்ச பார்த்தாங்க இவங்கன்னு தெரியல. ஓவர் இருட்டா இருக்க. எப்படி அந்த கட்சி சேர அப்படின்ற பாட்டுல சம்யுக்தாவை வச்சு கொண்டாடினாங்களோ அதுக்கு மேல இந்த பொண்ணுக்கு இப்ப ஊஞ்சல் ஆட்டிட்டு இருக்காங்க. சரி, தப்பு சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, அழகா தான் இருக்கிறாங்க. ஆனா பாவம் பரிதாபப்பட்ட பையன், இவனுக்கு ஏதாவது கமெண்ட போட்டு விடுவோமே அப்படின்னு யாராவது யோசிச்சிங்களா? சரி, அந்த பையனுக்காக இல்லைனாலும் அவங்க அம்மா அப்பா ஹரிணி அண்ட் திப்புக்காகவாவது 2-3 வார்த்தை பெருமையா பேசியிருக்கலாம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க தம்பி. எங்க டீம்ல ஜெனின்னு ஒரு ஆன்டி இருக்கிறாங்க. அவங்க உங்களை பிரைஸ் பண்ற மாதிரி கமெண்டா போட்டு தள்ளுவாங்க. ஃபீல் பண்ணாதீங்க. இப்ப இந்த பாட்டுக்கு வருவோம். இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி 10 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள 5 மில்லியன் தாண்டி போயிட்டு இருக்குது. அதுக்கு இந்த பாட்டுல பெருசா ஹீரோ கிடையாது, அவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டரும் கிடையாது. ஆனாலும் இந்த பாட்டு ஹிட் ஆயிருக்குன்னா தம்பியோட கைவசம். ஒருத்தன் வட்டாண்டா ஊருக்குள்ள அனிருத்துக்கே டஃப் கொடுக்கறதுக்கு. சண்டை ஒரு அளவுக்கு இவன் எனக்கு ஈக்குவலானாலா? அது நோ தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறப்ப பெருசா பிடிக்க மாட்டேங்குது. ஆனா செகண்ட் டைம், தேர்ட் டைம்லாம் ஆஹா என்ன பாடல், என்ன வரிகள், என்ன நடனம் அப்படின்னு மெய் சிலிர்த்து பார்க்க வைக்குது. என் பக்கம் போனவன
ஆனா ஏன் இருட்டுல எடுத்தீங்க? நம்ம தம்பிக்கு டான்ஸ் தெரியாது, இருட்டுல வச்சு கவர் பண்ணிக்கலாம் டூப் போட்டு அப்படின்றதுக்காகவா? உனக்கு எப்படி தெரியும்? இல்ல எப்படியாவது இந்த பாட்டை நைட்டோட நைட்டா வச்சு முடிச்சிடணும் அப்படின்றதுக்காகவான்னு தெரியல. ஃபுல்லா நைட் எஃபெக்ட்லயே எடுத்து வச்சிருக்காங்க. அதுல எங்க நம்ம பசங்க மூஞ்ச பார்த்தானுங்களோ தெரியல. சத்தியமா தெரியல. சத்தியமா தெரியலையே. பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. சரி, மொத்தத்துல இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு பாட்டு போட்டு ஹிட் ஆயிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்து தளபதி தலைவர்கிட்ட இருந்தெல்லாம் போன் வரும். ஏதாவது சைலண்ட்ல வச்சிட போறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்தபடியாக கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற படத்துல இருந்து நம்ம தளபதி படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்குது. இது ஒரு வகை இரண்டாம் பிறவி வாழ்வில் இனிமேல் குறையில்லை. அதுவும் கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் மாதிரி சுமாரா தான் இருக்குமா அப்படின்னு பசங்க எல்லாம் ரொம்ப கடுப்புல உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா நம்ம யுவன் அவர்கள் ரொம்ப நாளைக்கு கழிச்சு தரமான ஒரு மெலடி போட்டிருக்காரு. சின்ன தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான். குழந்தைங்க பசி எல்லாம் இனி தீந்து போயிடும். அதுல பரிதாபமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த பாட்டை பாடினது நம்ம யுவனோட தங்கச்சியான பவதாரணி. சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறது. பாவம், ரீசெண்டா தான் இறந்துட்டாங்க. அவங்களோட லாஸ்ட் பாட்டு இதுதான். இங்க என்ன இருக்கு அப்படின்னா, இந்த பாட்டை கம்போஸ்லாம் பண்ணிட்டாங்க, ரீ ரெக்கார்ட்லாம் பண்ணலாம் அப்படின்றப்போ பவதாரணிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. சோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ரெக்கவர் ஆகி வந்துருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கடைசியில இப்படி ஆகி போச்சு. சோ யுவன் சங்கர் ராஜா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, லேட்டஸ்ட் டெக்னாலஜியான AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி இந்த பாட்டை பவதாரணி வாய்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காரு. இத தன்னோட ப்ரொஃபைல்ல போஸ்டா போட்டிருந்தாரு. தன்னோட தங்கச்சியை ரொம்ப மிஸ் பண்றதா, அதை பாக்குறப்போ ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எனிவேஸ், பாட்டு வேற லெவல்ல இருக்குது. அண்ட் 2 டிகேடுக்கு அப்புறம் நம்ம தளபதியும் ஸ்னேகாவும் ஒண்ணா நடிச்சிருக்காங்க. அதை பாக்குறப்போ மலரும் நினைவுகள்லாம் வந்துட்டு போகுது. என்னது? வந்திருந்தா அவங்களுக்கு தான் வந்திருக்கணும். அப்படின்னா நினைவு வந்துட்டு போச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? வசீகரான்ற படத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறப்போ ஆஹா என்ன பேரு என்ன பாட்டு அப்படின்னு பல வருஷத்துக்கு முன்னாடி தம்மா தூண்டு டிவில பாத்துட்டு இருந்திருப்போம்ல, எப்படா இந்த பாட்டை போடுவாங்கன்னு. அந்த நாள் ஞாபகம் எல்லாம் வந்துச்சு. சரி, இதோட சேர்ந்து நம்ம தளபதியோட பிறந்த நாளை முன்னிட்டு தனியாக டீசர் ஒன்றை ரிலீஸ் செய்தார்கள். அது பாக்குறதுக்கு வேற வேற ஆங்கிள் இருந்து ஸ்வைன்னு போகுது. முடிய போறப்போ 2 பேரும் பைக்ல உட்கார்ந்து இருக்காங்க. பின்னாடி உட்கார்ந்திருக்க நம்ம தளபதி டுமீல் டுமீல்னு சொல்றாரு. ஆஹா, பல வருஷத்துக்கு அப்புறம் டபுள் ஆக்ஷன்ல வேற பார்க்க போறோம். இல்ல 2050ல இருந்து ரிட்டர்ன் வர்றதா சொல்றாங்க. அப்போ டபுள் ஆக்ஷனா இல்ல இவரே இவர் கூட டிராவல் பண்றாரா? என்ன பைட்டு? வெயிட் பண்ணி பாப்போம். அது சரி, இந்த டீசரை பார்த்த நம்ம மக்களோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டா என்ன தெரியுமா போட்டு வச்சிருக்காங்க? என்னது, நம்ம தளபதி 2050க்கு போயிட்டு வராரா? அப்போ அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, அப்பயாவது RCB ஜெயிச்சுதா இல்லையா அப்படின்னு கமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. நக்கல் போ நம்ம பசங்களுக்கு. பட் RCB ஃபேன்ஸ் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நம்ம கப்பு அடிக்கிறோம். பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமான மேட்டர் பத்தி உங்கள்ட்ட பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். சரி, நீங்க சொல்லுங்க இப்ப கமெண்ட்ல, இது வரைக்கும் நீங்க எத்தனையோ ஹோட்டல்ல போய் இட்லி மொச்சக்கும் சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா இது வரைக்கும் நான் சாப்பிட்ட இட்லியிலேயே இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து சாப்பிட்ட இட்லி இந்த கடையில தான் அண்ட் இந்த அமௌண்ட்டுக்கு தான் அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்கல்ல, அது எவ்வளவு அமௌண்ட், எந்த கடை அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. 5 ரூபாய். இப்போ நான் ஒரு இட்லி சொல்ல போறேன். அந்த இட்லியின் விலை வெறும் 500 ரூபாய் மட்டுமே. அதுவும் 2 இட்லி எல்லாம் கிடையாது, ஒரே இட்லி தான் போடுவாங்க. அந்த ஒரு இட்லியின் விலை தான் 500 ரூபாய். 500 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறாங்க, அதுவும் ஒரே இட்லி தான். அப்படின்னா ஒருவேளை ஃபேமிலி தோசை மாதிரி ஃபேமிலி இட்லி ஏதாவது இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நம்ம வீட்ல போடுற சைஸுக்கு தான் அந்த இட்லி இருக்கும். ஆனா அதை என்ன பண்றாங்க அப்படின்றத டீடைலா சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. ஒரு இட்லியை எடுத்து துண்டு துண்டாக நறுக்கி விர்ஜின் ஆலிவ் ஆயிலை ஊற்றி பின்பு தோல் உரிக்கப்பட்ட பாதாமையும் போட்டு ஒரு சில பெர்ரிஸையும் போட்டு மற்றும் ஒரு சில மசாலாக்களை தூவி விட்டு கடைசியாக பட்டர் கிரேவியை ஊத்தி ஒரு பெரட்டி அப்படியே சுட சுட எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்தா, சாரி சூடு ஆறி போய் உங்களுக்கு கொடுத்தா 500 ரூபாய் இட்லி ரெடி. இந்த பரஜா இரு, உனக்கு பிடிக்கலனா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. அப்படின்னா அதிகபட்சம் ஒரு இட்லிய 10 வாயில சாப்பிடலாம். ஜெனி மாதிரியான ஆளுங்க எல்லாம் ஒரே வாயில சாப்பிடுவாங்க. சோ நம்ம 10னே மைண்ட்ல வச்சுப்போம். சோ நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு வாயும் 50 ரூபா. அப்படி இதுல என்ன இருக்குதுன்னு 500 ரூபாய் கேக்குறானுங்க அப்படிலாம் கோவப்படக்கூடாது. 500 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா ஏதாவது காரணம் இருக்கும்ன்றத நம்பணும். டேய்,
இதெல்லாம் பெரிய பித்தலாட்டம்டா. 40 ரூபா வாங்கிக்கடா. எனக்கு ரமண்டா தான் வேணும். இந்த ஒரு இட்லி சாப்பிடுவதால் நம்ம ஏஜ் குறையுமா, நம்ம லைஃப் ஸ்பேன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா? அதாவது நம்ம 80 வயசு தான் வாழ்வோம் ஜோசியக்காரன் சொன்னாலும் இல்ல பிரம்மனே எழுதி வச்சாலும் தலையெழுத்த மாத்தி எழுத வேண்டாம் இந்த 500 ரூபாய் இட்லி சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி இட்லி ஆயுது. நமக்கு ஒரு நாள் சம்பளமே 500 ரூபாய் கிடையாது. இதுல ஒரு இட்லி இவங்கள்ட்ட சாப்பிடணும் அப்படின்னா 2 வேளை பட்டினி கிடக்கணும் போல இருக்குதே என்பது நம் மக்களின் கருத்து. எனக்கு ஒண்ணு விளங்கலங்க. நம்ம வேணா இந்த இட்லியை ஜெனிக்கு வாங்கி கொடுத்து அவங்கள 40 வயசுல இருந்து 20 வயசு குறைக்க முடியுதான்னு பாப்போம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஒரே ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். சமீபத்துல கள்ளக்குறிச்சியில் நிறைய பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி சிகிச்சை பலன் இல்லாம கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. இன்னும் நிறைய பேர் சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. சோ இதை நம்ம எடப்பாடி அவர்கள் நம்ம தளபதி அவர்கள்லாம் போய் நேர்ல பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ 2 முக்கியமான சம்பவங்கள் நம்ம தளபதி போனப்போ நடந்துச்சு. ஒவ்வொருத்தரையா நம்ம தளபதி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறப்போ அங்க இருக்கிற ஒரு சிறுவண்டி என்ன வேலை பண்ணிடுச்சு, அங்க இருந்து அம்மா காதுல போய் ஏதோ ஓதி இருக்கு. அதை நம்ம தளபதி ஹேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஜூம் பண்ணி இந்த தேவையில்லாத பில்டப் தேவையா அந்த ஆள் என்ன பண்றாரு, அந்த அம்மா காதுல போய் அண்ணன் வராரு கால்ல விழு அப்படின்னு ஏதோ சொல்லிருக்காரு. இந்த அம்மாவும் கால்ல விடுறாங்க. இப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டாங்க. இதை பார்த்துட்டு எல்லாரும் கேள்வி எழுப்ப அப்புறம் போய் அந்த அம்மா கிட்ட தனியா இன்டர்வியூ எடுத்துருக்காங்க. ஏமா உன்ன அந்த ஆள் கால்ல விட சொன்னாரா அப்படின்னு கேட்க, சாச்சா அப்படிலாம் எதுவுமே சொல்லிங்க, நானா தான் விழுந்தேன் அப்படின்ட்டாங்க அந்த அம்மா. உங்களை வந்து ஏதோ கால் ஒழுக சொல்ற மாதிரி சொன்ன மாதிரி அதெல்லாம் யாரும் சொல்லிங்க, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இப்பயாவது தெரிஞ்சுக்குங்க, தளபதி ஏதாவது ஒண்ணு பண்ண உங்களுக்கு பொறுக்காதே அப்படின்னு நம்ம தளபதி ரசிகர்கள் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. பட் இந்த சம்பவத்தை கிரியேட் பண்ணி விட்டு அந்த மீடியாவின் பெயரை நான் கூற விரும்பவில்லை. நீங்க ட்விட்டர்ல போய் பாத்துக்குங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? சம்பவம் நம்பர் 2 நம்ம அனிதா சம்பத் இருக்காங்க தெரியுமா, சன் டிவி நியூஸ் ரீடர், அப்புறம் கலர் கலரா செகண்டுக்கு ட்ரெஸ் மாத்தி ஆடிட்டே இருப்பாங்களே இன்ஸ்டாகிராம்ல, அவங்க இந்த கள்ளக்குறிச்சி மேட்டரை பத்தி ஒரு கமெண்ட்டை போட்டு வச்சிருக்காங்க. அது என்னன்னா, ஆமா இவங்க எல்லாம் ராணுவத்துக்கு போய் நாட்டு மக்களுக்காக போராடி நெஞ்சில குண்டு வாங்கி வந்திருக்காங்க, இத பாக்குறதுக்கு இவங்க எல்லாம் கிளம்பி போறாங்க அப்படின்னு. இத பார்த்தா ஒரு சில மீடியா சும்மா இருக்குமா? எப்படி 23ஆம் புலிகேசியில அந்த உடல் இந்த தலையுடன் இணைய போகிறது அப்படின்னு நம்ம வைகை புயல் சொன்னாரோ, அந்த மாதிரி விஜய் மேட்டர் ஒரு இடத்துல இருந்து எடுத்து அனிதா சம்பத் எங்கேயோ போட்ட கமெண்ட்டையும் எடுத்து ஒன்னா சேர்த்து விட்டு அனிதா சம்பத் விஜய் கண்ணா பின்னாடி கேட்டு விட்டுருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு இப்ப கிளம்பி இவர் போயிருக்காரு அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. இத பார்த்தா அனிதா சம்பத், அட பாவீங்களா, நான் இந்த மேட்டர் எங்க கேட்டா சம்பந்தமே இல்லாம எங்கடா லிங்க் பண்ணி விட்டுருக்கீங்க, இதை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த மீடியாவை தான் நான் கேள்வி கேட்டேன். இப்ப என்ன சாதிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் கேமராவை தூக்கிட்டாங்க போறீங்க அப்படின்னு. ஆனா என்னையும் தளபதியும் கோத்து விட்டீங்களா? ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அவரை நான் பெருமையா தான் நினைக்கிறேன். இப்போ ஆறுதல் சொல்றதுக்காக இங்க இருந்து அங்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனா நல்லா விஷக்கிருமி வேலை பாத்தீங்க பாருங்க. ஆனா ஒரு சிலருக்கு நான் சொல்ல வந்தது புரிஞ்சிருக்கும். அவங்க எல்லாம் என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்காக நன்றி. ஒரு செகண்ட்ல கோத்து விட்டு வேலையை பார்த்துட்டானுங்களே அப்படின்னு போட்டிருந்தாங்க போஸ்ட. முன்னாடி எல்லாம் கெட்டது சொன்னாதான் ஈஸியா ரீச் ஆகும். இப்பெல்லாம் நல்லது சொன்னா கூட கெட்டதா மாத்தி ரீச் பண்ண வச்சிடறாங்களே. அதுதான் மீடியாவோட பவர். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஐயோ இவ்ளோ பேசணுமே, கடைசி வரைக்கும் நம்ம தளபதிக்கு பர்த்டே விஷஸே சொல்லியே மன்னிச்சுங்கண்ணா. ஜூபியாக்கோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் நீங்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, நம்ம சேனலுக்கு 2 பேர் தேவைப்படுறாங்க. அதுல ஒன்னு மீம் கிரியேட்டர், இன்னொன்னு கண்டென்ட் கிரியேட்டர். இந்த 2 போஸ்டிங்க்கு வேகன்சி இருக்குது. நீங்க எந்த உலகத்துல இருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்போம். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க டீடைல்ஸை ஷேர் பண்ணுங்க. விரைவில் நான் உங்களை கான்டாக்ட் செய்வேன். சம்பளத்தை பத்தி கவலைப்படாதீங்க. ஜெனியோட கிட்னியை வித்தாவது உங்களுக்கு மார்க்கெட்லயே ஹையஸ்ட் சேலரி நான் தரேன். சரி, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.